லார்ட், ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேச போகிறார். ஒவ்வொரு நாளும் எங்களோட பேசுகிறார். பாஸ்டர், இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க தொடர்ந்து இந்த ஊழியத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையின் மூலமாக நம்ம கூட பேச போகிறார். யோபு 8:7 உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். துவக்கம் அற்பமாக இருக்கலாம், கர்த்தர் சொல்றாரு. ஆனால் உன்னுடைய முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணமாக இருக்கும். உன்னுடைய வேலையாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், குடும்பமாகட்டும், ஊழியமாகட்டும், ஒரு வேலையை ஆரம்பிக்கும் பொழுது மற்றொரு பார்வைக்கு அது அற்பமாய் தெரியும். இவங்க என்ன செஞ்சிட போறாங்க, இவர் என்ன செஞ்சிட போறாரு, இதமோண்டு சின்ன ஊழியம், இது ஒரு வேலையா, இது ஒரு பிஸ்னஸா, உங்க பிள்ளைங்க படிச்சா என்ன பெரிய வேலை கிடைச்சிருமா, என்னென்னமோ சொல்லலாம். ஆனா வசனம் சொல்லுது, உன் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். பரிசுத்த வேதாகமத்துல தாவீதுடைய ஆரம்பம் மிக அற்பமா இருந்தது. கூட பிறந்த சகோதரர்களை அவனை அற்பமா நினைச்சாங்க. பெற்ற தகப்பனையும் அவனை மறந்து போனான். நான் கர்த்தர் திட்டம் தெரியுமா? அவன் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றி சீயோன் கோட்டையில போய் இஸ்ரவேலருக்கு ராஜாவாய் உட்கார வைத்தார். யோசேப்போட ஆரம்பம் மிக அற்பமா இருந்தது. சொந்த சகோதரர்கள் குழியில போட்டாங்க, அடிமையா விற்று போட்டாங்க. அபாண்டமான பழி ஒரு நாள் வந்ததுங்க. பார்வோனுக்கு முன்பாய் நிற்க வைத்தார், வாழ்க்கையை மாற்றினார், தேசத்தின் மேல் அதிகாரியை உயர்த்தினார். யாரெல்லாம் அற்பமா நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் ஓடி போய் யோசேப்புடைய காலில் விழுந்து கிடக்கும்படி கர்த்தர் செய்தார். உங்களை எல்லாம் அற்பமா பார்க்குறாங்களா, ஏளனமா பார்க்குறாங்களா, கேலி கிண்டலா பார்க்குறாங்களா, உங்க ஊழியத்தை பார்த்து சிரிக்கிறாங்களா, பெரிய ஊழியக்காரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமாக நினைக்கிறாங்களா? சொந்து போகாதீங்க. உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு, அது சம்பூர்ணமாக இருக்கும். எனக்கு ஒரு முடிவு உண்டு, அது நிச்சயமாய் சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பம் எப்பவுமே எல்லார் வாழ்க்கையோடைய ஆரம்பமும் அற்பம் தான். ஆனால் கர்த்தர் முடிக்கும் போது சம்பூர்ணமாய் நடத்துவார். தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான் செய்ய போகிறார். ஆரம்பத்தை பார்த்து கவலைப்படுறதை விட்டுட்டு என் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஓடுங்க. கர்த்தரும் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்க வேலையை ஆசீர்வதிப்பார், உங்க பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கண்களை முடிச்சோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தை உங்களோ கேட்கிற ஒவ்வொருவரோடு பேசட்டும். அற்பமான ஆரம்பம் ஒருவேளை ஒரு உள்ளத்தை காயப்படுத்திருக்கலாம். ஒரு சம்பூர்ணமான முடிவை தந்த ஆசீர்வாதியும் தரப்போவதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.